வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐப்பொங்கல் நடந்து போயிட்டு இருக்கோம், பெரிய கோயில நடந்து போயிட்டு இருக்கோம், பெரிய யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமா, நடந்து செல்லும் பொழுது அழியில இப்போ கூட நாங்க 2 புலிகளை பார்த்தோம். ஆமா, பயப்படல, ஏன்னா எங்க கூட வீடியோ எடுத்துட்டு வருது ஒரு புலி. ஆமா ஆகாஷ், அதனால நாங்க பயப்படல. ஆமா, 24 பிஃபோர் வரும்போது ஆமா வெறும் யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம சொல்றாங்க நம்ம நவீனா கிடைக்க நம்ம பெரியம்பா வந்து எப்படி இருக்குது அதான் நம்ம பெரியம்பா எப்படி இருக்கு. சபரிமலை ஏழும் கட்டினம் ஓகே, பெரும்பாலே அருமையாக இருக்கு. வந்து தாமே சரணம் சொன்னோம். ப்ளீஸ் சரி நான் போயிட்டு வர சாமி சொல்லிட்டு போயிடுச்சு. ஓ மை காட், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நாங்க பார்த்து கொண்டிருப்பது இல்லாமையே சரணாவிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது புலி வந்தால் சுவாமியே சரணம் சொன்னால் புலியே வானகண்டா புல்ல வானகண்டா புல்ல கடலூர்ல இருந்து பெரும்பாதையில வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பாட்டுக்காக இப்ப நம்ம ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. நம்ம பாடுற ஒரு பாட்டை நம்ம பாப் மாலி அது மாலியா அவன் நடித்த சங்காடே அவரை பார்க்கணும்னா போகணும் பாடம் மோடே தரமாரியா கசக்கி வச்சோம் பெரிய டம்ம இப்ப தோணுறத பேசிடுவோம் அது உண்மை. இந்த ஜமாய்க்கா நாட்டில் உள்ள யார் குடும்பத்தில் அடுத்த மக்கள் அதை உலகம் பாராட்டும்பா. பாப் மாலி பிறந்தார் புகழும் வாங்கி 1985 மறைந்த ஆய்வுகள் வந்து என்ன பண்ணி பண்ணுவேன் அவள் படிமல்ல பாசுமா ஜென்மேக்கிலே பார்த்து டமுசனம் பண்ணுறது டம்பரைக்கு சாவேடா வழி பெகத்தன பேருடா. இது உங்களுக்காக நண்பர் கேட்டதுனால இந்த பாட்டை பாடணும். இப்போ இந்த பாட்டை வேணா இந்த பாட்டை மாற்றிடும். வயப்பசங்க யாருங்க ஐப்பசங்க அவன நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் நண்பர்களே, எங்கள் பாருங்க நண்பர்களே, சுற்றி வந்து காடு நண்பர்களே, யானை எங்கிருந்து தெரியாது நண்பர்களே, யானை புலி சிங்களாக நண்பர்களே. இது ஒரு புலி நண்பர்களே, புலி பேசுமி. ஆமா, புலி பேசும் புலி மக்களே. மக்களே, மீன் பார்த்துருக்கீங்களா? கெண்ட மீன், கழுத்து மீன், எல்லா மீனும் ஒரே ரகமாக இருக்குது. அந்த மீன் பாருங்க, நல்லா பாருங்க, சூப்பரான மீன், அருமையான மீன், வேற மீன் கிடைக்காத மீன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க பெரும்பாலை பற்றி? நாங்கள் வந்து மதம் போகிறோம். பெரும்பாலும் மதம் தனி சாமியா இல்லை பெரிய சாமி 2 வருஷம் போதையும் போகிறோம். பெரும்பாலும் மதம் படிக்கிற அனுபவமாக இருக்கு. போனால் தெரியும் கிழியுமா கிழியாதான்னு. இப்போ நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க சாமிஜி? நீங்கள் டிஸ்கவரியில் வர மாதிரி புழு பூச்சிலாம் சாப்பிட்டீங்களா? இல்லை பக்கத்து ஏற்ற புரியும் தின்போம். ஓ, அருமை அருமை, மிக அருமை மக்களே. பார்த்தீங்களா, பிரேக் அச்சு பண்ண போகிறேன். சரிங்களா, இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட ஆடுவாங்க, தலை ஆல்பம். சப்போஸ் நீங்கள் குழம்பு ரெஸ்ட் எடுக்க வாங்க, ரெஸ்ட் எடுக்காம என்னமே ரெஸ்ட்டில் எடுக்காமல் போனீங்கன்னா ஜம்முன்னு போயினே இருப்பாங்க. நீங்கள் மட்டும் பேசி 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 அதுக்கு பேசி பாரு பாரு அப்படின்னு பார்த்து பேசி மதுரை சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோடி சாமியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ இவங்க சைடு போட்டு நம்ம கிராஸ் போட்டு போகிறோம். அவ்வளோதான், அதான் வந்து நான் போனே இருக்கிறோம். பாதியா நான் உட்காந்து நீங்கள் அப்படியே வந்துடுங்க. போதும், டீ சாப்பிடுவாங்க. டீ வந்து அருமையான டீ சாப்பிட போகிறோம் நம்ம. வாங்க friends you know the gentleman got friends you know the I don't know listen I had it yeah era salam சொல்லுங்கப்பா. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா நான் பாருங்க எப்பா எப்பா எல்லாம் அம்மா சாமியோ ரொம்ப சரியா இருக்கு. எல்லாம் அம்மா சாமியோ கோயிலுக்கு சாமியோ அப்புறம் வந்த நம்ம ஒரு அழகம்மா ஒண்டி போடு வராம இருக்கு. அந்த மரியாதை இசை மழையில் நிறைய நீங்க தயாரா? Gracias.
மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் நான் இது முடி தூக்க மாட்டேன் விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு அது இல்லை அழுதா மனசு விட்டு நேரம் விட்டாங்க மக்களே. ரொம்ப அழுகலாம் நாங்கள் ஒன்றுமே முடியல. தேன் அழுகலாம். ஆமாம் பாருங்க இப்படி செங்குத்தா போயிருந்ததுனால எப்படி அறுத்து சொல்லுங்க. ஐயப்பா ஐயப்பா சாப்பாத்துப்பா நானாச்சு போயிடல. எங்கள் அண்ணா வேணாம் அவன் நினச்சி பார்த்தா வேகமா அப்போ அதிகமாக காத்தா இது முறை வந்து ஊற்றுருவான். அவ்வளோவா சாமியே சொல்லுவேன் யாரும் சொல்லப்பா இல்லைப்பா இப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டே இருப்பான்ப்பா. நாட்டோட யாரும் சாரியே சொன்னாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை கத்துற சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். யானை மேலே கசமே கழுது மேலே கத்துற பற்றி நீ இல்லை உண்மையாக யானை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு தானே கத்திச்சு ஒரே சவுண்டு கூட எனக்கு கேட்டது. ஆமாம் அது சாதாரண ஒன்றுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேன் வர வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியா ஏறி முடிச்சிட்டோம். ஏறி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி சாப்பிட்டுக்கிறோம். இப்போ அடுத்து நான் வந்து கல்ல போட்டு இல்லை வருவாம நான் இறங்கணும். இறங்கிட்டு கட்டு மரம் ஆடுதான். அது இதோட பயமாக அழுவிடுமா சரிங்களா. இப்போ கல் பூக்கும் இந்த கல் எடுத்தீங்களா அது பூத்தணும். கல் வேறு இருக்குது இந்த தலை வேறு போடணும். ஸோ அப்புறம் கல் போட போனோம் மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பூழி மலை ஏறின மக்களே. தரவாயப்பா தரமாயப்பா மக்களே. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்ட மக்களே. அது சரியா அவே திடீர்னு கொஞ்சம் புரியாதுடா அவன்டா எப்பா எடுத்து போட புரியல தெரிஞ்சு வந்துடா சார் பேசிட்டியா சீனியர் சமூகத்தில் தண்ணி தண்ணி அப்போ எங்களுக்கு புளி இருக்கு இது வந்து சின்ன பாருங்க என்ன மழைடா மழையை தனியாக வெட்டுறாங்க மக்களே. பாருங்க மரத்தை வெட்டின்னு இருக்காங்க எங்க காட்டா பாருங்க அதான் இதுதான் ஒரு மரத்தை விட்டுட்டு பாப்பா நினைச்சிட்டு எல்லாமே அடிச்சல் தான் மக்களே. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் கிட்ட ஃபன் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபோனை ஒரு 4-5 இடத்துல துவைச்சிட்டேன். ஒரு இடத்துல தண்ணி வாங்க எடுத்து துடைச்சேன், ஜூஸ் வாங்க எடுத்து துடைச்சேன், குழி எடுத்து துடைச்சேன், எத்தனை இடத்துல நான் துடைச்சி கண்டுபிடித்துக்குள்ள இன்னொன்று ஒருத்தர் நானே ஃபோனை கொடுத்துட்டு நான் ஆகிட்டே என்னங்கிறேன். தற்கூரி தான் நானே சரியா எங்கள் அப்பா அதை இருப்பான் கேள்வி தான் ஃபோன் வாங்கி கொடுத்தா வேலை பண்ணுறேன் ஒன்றும் சொல்ல. இப்போ ஒரு ஃபன்னு இப்போ அதே மாதிரி ஒரு ஃபன்னு சரியான ஃபன் என்னன்னா என்னன்னு கேட்டீங்க என்னாச்சு நம்ம பசங்க எல்லாம் நம்ம முன்னாடி நம்ம பசங்க பின்னாடி நடந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ நந்து வசல்ல அவங்க ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் நான் தப்புறான், ரமேஷ் முனை தப்புறான் ஒரு பக்கம் வந்து நம்ம உனக்குமார் முனை கத்தினுக்கிறோம். நான் கூட நம்ம பசங்க நினச்சினே ஹிந்திங்க கோந்துடும் கெட்டி கொண்டாந்து பயமுதில் நினச்சினே அந்தமாரி இடம் இருக்குல்ல உண்மை இடத்துல போய் வஞ்சிக்கினே கேள்வி ஆட்டுல யானை ரெடி யானை மிக்கடை எடுத்து யானை அந்த இதெல்லாம் உடைக்கிறான். அவன் புதுசு நினைட்டாங்க ஏப்பற வயசான தாத்தா உள்ள எதை குச்சியில் ஆட்டினு கிடையாது காசை பார்த்து நம்ம பசங்களே கிடையாது வேறு கேட்குறாங்க ஒரு கும்பல் ஏங்க காட்டும் எந்த பார்த்தா தெரியுமா அந்த கும்பல் போயிடுச்சு. அந்த கும்பல் தெரியல கஷ்டப்பட்டு அந்த கும்பல் பார்த்துட்டு சிந்துவாங்க சரியான பண்ணு அசிங்கமாகி பிடிச்சி என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கும்பல் தெரியுது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியல ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுது. தண்ணி ஓகே மக்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு அட்வைஸு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்புங்களுக்கு வர சொல்ல இந்த மாதிரி சாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா
இந்த சாக்ஸ்லாம் காலில் போகிறதுக்கு. ஸோ அது வந்து போட்டால் கால் வலிக்காது. கால் வலிக்காதுன்னா முள்ளு குத்தாது, அப்புறம் கல்லுலாம் குத்தா வலிக்காது அப்படின்னு குத்த போய் நான் இப்போ ஆல்ரெடி நான் பயத்திலும் போடாமல் அந்த அப்புறம் அப்போ திட்டிகிட்டே இது போடு என்ன கால் வலிக்காட்டின்ட்டு போட வச்சானே. இது ஏன் நான் போட்டேன் காலில் எரியுமா வீடு கல் குத்துன்னு பெருசாக தெரியும் வீடு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண கூட இப்போ அவுத்தி கடாச போகிறேன். நாங்கள் இப்போ சவுத்தி கடாச்சுவோம். இப்படி அவுத்துட்டு நான் அப்பயே நடந்து போகிறேன். ஒரு காசுக்குலாம் மொத்தமாக 100 ரூபா. காலம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது என்னமோ தான் வாங்கப்பா.